வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. சுமந்திரரின் மொழிகளை கேட்டு தசரதர் மனவேதனையுடன், சுமந்திரரே, கைகேயியின் தீய செயலுக்கு ஆளான நான் இந்த விஷயத்தை பெரியோர்களிடம் கூட ஆலோசனை செய்யவில்லை, மற்றும் மந்திரிகளுடனோ நண்பர்களிடமோ மற்றவர்களிடமோ ஆலோசிக்கவில்லை. கைகேயியால் எனக்கு ஏற்பட்ட மனக்கலவரத்தில் நான் மனம் குழம்பிவிட்டேன். உத்தமமான இந்த குலத்தில் விதியால் பெரும் கஷ்டம் வந்திருக்கிறது. சுமந்திரரே, உங்களுக்கு நான் சிறிதளவாவது நன்மை செய்திருந்தால் அதற்கு உபகாரமாக நீங்கள் என்னை இப்பொழுதே என் ராமனிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவனுக்காக என் அந்தராத்மா ஏங்குகிறது. இந்த சமயத்தில் கூட என் கையில் அதிகாரம் இருந்தால் உடனே ராமனை திருப்பி அழைத்து வந்து விடுவேன். அவன் இல்லாமல் ஒரு முகூர்த்த நேரம் கூட நான் பிழைத்திருக்க முடியாது. இல்லாவிட்டால் அவன் வெகு தூரம் சென்று விட்டிருந்தால் என்னை ரதத்தில் ஏற்றி என் ராமன் முன் கொண்டு போய் நிறுத்திவிடுங்கள். அதுவரை நான் பிழைத்திருந்தால் சீதையோடு கூடிய ராமனை காண்கிறேன். இந்த நிலையில் நான் ராமனை காணவில்லை என்றால் இதைவிட கஷ்டம் எனக்கு வேறு என்ன இருக்கிறது? என் ராமா, என் லக்ஷ்மணா, சீதே, தங்கள் பிரிவை தாங்க முடியாமல் நான் மரணப்படுக்கையில் இருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? சகிக்க முடியாத சோகக்கடலில் நான் இப்பொழுது மூழ்கி கிடக்கிறேனே. மகா யசஸ்வியாக சக்கரவர்த்தி இவ்வாறெல்லாம் புலம்பியவாறே திடீரென படுக்கையில் விழுந்து விட்டார். இதை கண்ட கௌசல்யா தேவியும் இருமடங்கு துக்கமடைந்தவர்களாக கவலைக்கிடமான நிலைமையை அடைந்தார்கள். பின் கௌசலை தேவி சுமந்திரரிடம், என் ராமன் இருக்கும் இடத்திற்கு என்னை இப்பொழுதே அழைத்துச் செல்லுங்கள். நான் அவர்களை விட்டு நொடிப்பொழுதும் உயிர் வைத்திருக்க மாட்டேன். சீக்கிரத்தில் ரதத்தை திருப்புங்கள். என்னை தண்டகாரண்யத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அங்கிருந்து அவர்களை தொடர்ந்து செல்கிறேன். இல்லாவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றார். இவ்வாறெல்லாம் புலம்பும் கௌசல்யா தேவியிடம் சுமந்திரர், தேவியே, தாங்கள் இப்படி துயரையும் குழப்பத்தையும் அடையக்கூடாது. ராமர் சுகமாகவே காட்டில் வசித்து வருகிறார். அவர் சிதேந்திரியர். லக்ஷ்மணரும் காட்டில் ராமரின் நிழல் போல கூடவே சென்று வருகிறார். சீதாதேவியும் கூட ராமரின் நிழலில் பயமற்றவராக மாளிகையில் இருப்பது போலவே திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். சீதை மனம் தளரவில்லை. ராமர் அருகில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன கவலை? அவர் ராமன் இருக்கும் இடமே அயோத்தியை. வைதேகி வழியிலுள்ள கிராமங்களை பற்றியும் வனங்களை பற்றியும் நதிகளை பற்றியும் ராமரிடம் விசாரித்து கொண்டே பொழுதுபோக்குகிறார். காற்றோ வெயிலோ அவர் உறுதியை குலைக்கவில்லை. ஆபரணங்கள் இல்லாத கால்களில் சதங்கை இல்லாத நிலையிலும் அவர் சர்வாங்க சுந்தரியாகவே ராஜஹம்சம் போல ராமரை தொடர்ந்து செல்கிறார். தேவியே, இந்த காரணங்களால் அவர்கள் கஷ்டமின்றி களிப்புடனேயே வாழ்கிறார்கள். சக்கரவர்த்தியோ நாமோ அவர்களுக்காக இப்படி வருந்துவது சரியல்ல. அவர்கள் மனத்துயரை உதறி தள்ளிவிட்டு காட்டில் கிடைக்கும் காய்கனிகளை புஜித்து கொண்டு தவசிகள் அனுஷ்டிக்கும் நெறிமுறையுடனும் மன உறுதியுடனும் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சுமந்திரர் கோசலை தேவிக்கு ஆறுதல் கூறினார். நாளை தொடர்வோம்.